ஆசையோடு வேண்டி வருகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்த இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதை வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எனக்காக வேண்டிக்கொள் ஒன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த புனித நாளிலே எங்களை ஒன்று கூட்டி இங்கு அழைத்து வந்துள்ளே. நன்மை செய்ய எங்களை ஈர்க்கும் உம்முடைய பேரருளை அதை தொடர்ந்து ஆற்ற எங்களை உந்தி தள்ளுவதாக. இதனால் நற்செயல் புரிவதில் நாங்கள் என்றுமே சோர்ந்து விடாமல் எப்பொழுதும் அதில் ஆர்வம் கொண்டிருக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாயிருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில்
வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்தால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் விளங்க, இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்கு அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வேத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளின் அரிய விடுதலை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் என் துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இனவெறி போராட்டத்திற்காக தமது உயிரையும் ஈந்த அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனின் இறுதி ஊர்வலத்திலே பலர் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு கருப்பின பெண்மணி தனது குழந்தையை தூக்கி கொண்டு அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த அருகே வந்தார். தனது குழந்தையை தூக்கி பிடித்து ஆபிரகாம் லிங்கனின்
உடலை காண்பித்து அந்த குழந்தையிடம் இவ்வாறு சொன்னார்: இவரே நமது விடுதலைக்காக போராடியவர், நமது விடுதலையின் அடையாளம் இவரே என்று அந்த குழந்தைக்கு அந்த தாய் எடுத்து கூறினார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவே ஒரு மிகப்பெரிய இறைவனுடைய பேரன்பின் அடையாளமாகவும் மெசியா என்பவராகவும் மீட்பின் அடையாளமாகவும் விளங்கினார். இயேசு வாழ்ந்த காலத்திலே பலர் பல மாயஜால வித்தைகளை செய்து கொண்டு தாங்களே மெசியாவென்றும் இறைவாக்கினர்கள் என்றும் கூறி திரிந்தார்கள். எனவே இயேசுவினிடத்திலும் பலவிதமான அற்புதங்களை கண்ட இந்த பரிசேயர்கள் வெறும் புதுமைகளுக்காக மட்டுமல்ல, தான் ஒரு மெசியா என்பதை புதுமையின் வழியாக அவர் நிரூபிக்க வேண்டும் என்று அவரிடம் அடையாளத்தை இவர்கள் எதிர்பார்ப்பதை இன்றைய நற்செய்தியில நாம் பார்க்கிறோம். அடையாளங்களின் அடிப்படையிலே இறைவன் மீது இருக்கின்ற நம்பிக்கை அமைகின்ற பொழுது அது தளர்ந்து போர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆண்டவர் இயேசுவோ அடையாளங்களை பார்க்காமல் ஆட்களை, நபர்களை, மனிதர் அடையாளங்களை அவர் காண சொல்லுகின்றார். எவ்வாறு நினிவே மக்களுக்கு யோனா ஒரு அடையாளமாக இருந்தாரோ, அதே போல இந்த தலைமுறையினருக்கு இயேசுவே ஒரு அடையாளமாக இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்பதையே இன்றைய நற்செய்தியிலே இயேசு அறிவுறுத்துகிறார். வாழ்விலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும், வாழ்விலே வாழ்வில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் இறைவனை நமக்கு அடையாளமாக காண்பிக்கின்றார்கள். உள்ளத்தின் கண்களை திறந்த மனதோடு இறைவனுடைய வழிகளை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொன்றும் இறைவனின் அடையாளமாக விளங்குவதை நம்மால் கண்டுணர முடியும். உள்ளத்திலே ஆணவமும் செருக்கும் குறை காணும் மனப்பான்மையும் இருக்கின்ற பரிசேயர்களால் இத்தகைய திறந்த மனதோடு இயேசுவை அணுக முடியாமல் குறுகிய மனதோடு அவர் மீது குற்றம் சாட்டி வருவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தைக்கும் இறைவனுடைய அடையாளங்களுக்கும் நாம் உள்ளத்தை திறந்தவர்களாய் இறைவனை எப்பொழுதும் பின்பற்றுவோம். அவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நன்மைக்காகவும் தமது நலனுக்காகவும் மது கை நின்று அவளை ஏற்றுக்கொள்வாராக. கொடை வள்ளலாகிய இறைவா, உம்முடைய விசுவாசிகளாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளுடன் எங்கள் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். பக்தி பற்றுதலுடன் நிறைவேற்றும் இந்த திருப்பணியினால் நாங்கள் உமக்கு ஏற்ற பலி பொருளாக மாற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால்தான். நாங்கள் உம்மை பொழுந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: உலகின் தேவனாகிய ஆண்டவர் வானமும் பூமியும் முதன்மையால் இருந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் உலகங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணை தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தொலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். வர நான் தகுதியற்றவன், கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்தலத்தை வாழ்வடைப்பதாக.
ஜெபம். மூவொரு இறைவா, விலியங்களை தேர்ந்தெடுத்து முதலிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சியை விளங்க உமது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியை எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். ஜெபிப்போமாக. கருணை கடலாகிய கடவுளே, தகுதியற்ற எங்களுக்கு உமது திருமகனின் விருந்திலே பங்கு கொள்ள உரிமை அளித்தீர். உமது நன்மைத்தனத்தை அனுபவித்த நாங்கள் தியாக மனப்பான்மையோடு உம்மை பின்பற்ற துணிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. நாம் ரட்சிக்கப்படுவதாக. டேராட்சியம் வருக. டே சித்தம் உலகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களது தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமை விட்டு ரட்சித்தருளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, இந்த சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
எங்கள் பாதுகாவலான சகல சமனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரிய சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.